இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தை நான் சிந்திக்கும் போது எனது மனதில் தோன்றியது ஒரு வார்த்தை, முகமூடி. இன்றைய நற்செய்தி லூக்கா 8ஆம் அதிகாரம் 16-18 வரை வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தை எனக்குள் தோன்றியது. அதாவது முகமூடி அணிவது ஒருவரின் முகமாற்றத்தை அல்லது முகத்தோற்றத்தை மறைப்பதற்காக. நாம் அனைவரும் வெளியே தெரியாத முகமூடி அணிந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வெளியே மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டிக்கொள்கிறோம், ஆனால் உள்ளே அழுது கொண்டிருக்கின்றோம். இப்போன்று உள்ளே மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு வெளியே மகிழ்ச்சி இல்லாத போல் காண்பிக்கின்றோம். ஒரு சிலரின் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவியிடையே சண்டை, தகாத உறவுகள், குடியினால் ஏற்படும் பிரச்சனைகள். ஆனால் வெளியே தங்கள் பிரச்சனையை காண்பிக்கும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு சிலரிடம் தேவையான அனைத்தும் இருக்கும், ஆனால் தங்களிடம் எதுவும் இல்லை என்பது போன்று புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள். இதுபோல் பல நிலைகளில் மனிதர்கள் உள்ளனர். இது போன்ற ஒரு நிகழ்வை தான் இயேசு இந்த நற்செய்தியில் உவமையாக சொல்கிறார். அதாவது விளக்கை ஏற்றி வைத்த பின்பு அதை மறைக்க முடியாது. ஏனென்றால் விளக்கை நாம் எங்கே ஏற்றி வைப்போம்? மேசையில் வைப்போம், அல்லது பீடத்தில் வைப்போம், அல்லது ஒரு படத்திற்கு முன்பாக வைப்போம். இரவு நேரங்களில் வெளிச்சம் இல்லை என்றால், எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லை என்றால் வெளிச்சத்திற்காக வைப்போம். ஆக விளக்கை ஏற்றி வைப்பது ஒளி கொடுப்பதற்காக. இதுதான் அடிப்படையான உண்மையும் கூட. இதே போன்று நம்முடைய உள்ளத்திற்குள், நம்முடைய மூளையினுள் பலவிதமான சிந்தனைகள், இன்னும் பலவிதமான எண்ணங்கள் பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு நாம் சிந்திக்கின்ற எது என்றும் நாம் எண்ணுகின்ற எது என்றும் அவர்களுக்கு தெரியாது. என்றால் மனித கண்களுக்கு ஒருவரின் அகத்தில் நடக்கின்ற விஷயங்கள் தெரியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. ஆனால் கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆக அவர் முன்பு எந்த ஒளிவு மறைவும் வேலைக்கு ஆகாது. காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய அகத்தில் நடக்கின்ற நிகழ்வு, அவனுடைய சிந்தனையில் நிகழ்கின்ற நிகழ்வு, அவனுடைய எண்ணத்தில் இருக்கின்ற நிகழ்வு, அவன் செய்கின்ற செயல்கள் நல்லதா கெட்டதா என்பதை இறைவன் அறிந்திருக்கின்றார். இதுதான் உண்மையும் கூட. இதை எதற்கு இயேசு கூறுகின்றார் என்றால், பல நேரங்களிலே அவநம்பிக்கையுடன் மனிதன் கடவுளை அணுகுகிறான். அவநம்பிக்கை உள்ள மனிதனை இறைவன் நன்கு அறிவார். அவநம்பிக்கையோடு கேட்கும்போது எதுவும் கிடைக்காது. காரணம், அவநம்பிக்கை உள்ள இடத்தில் இறைவனின் ஆற்றல் இருக்கும், ஆனால் செயல்படாது. ஆகவே தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாக இருங்கள். ஆக தேவையில்லாமல் நாம் அணிந்திருக்கும் முகமூடிகளை அகற்ற வேண்டும். நான் நல்லவன், நான் நல்லவள், நான் தவறு செய்யாதவன், நான் தவறு செய்யாதவள் என்ற முகமூடி கூட முகமூடிதான். நான் கிறிஸ்தவன், ஆகவே எனக்கு மோட்சம் உண்டு என்பது கூட ஒரு முகமூடிதான். காரணம், கிறிஸ்தவர்கள் இயேசு சொன்ன விஷயங்களை, செய்த விஷயங்களை செய்யாமல் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்றது கூட ஒரு முகமூடிதான். நான் பிறரை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டேன் என்பது கூட ஒரு முகமூடிதான். பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட முகமூடிதான். நான் நேர்மையாளன் என்று சொல்லுவதும் ஒரு முகமூடிதான். ஆக இது போன்ற முகமூடிகளை நாம் தூக்கி அப்புறப்படுத்திவிட்டு உங்களை நீங்களே, என்னையும் சேர்த்து சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். நான் யாராக இருக்கிறேன் என்று அறிந்து, எந்த மனநிலையை சரியென்று அறிந்து கொண்டு இறைவன் முன்பாக நாம் வருவோம். நிச்சயமாக இறைவன் அவருடைய அருளை நமக்கு நிறைவாக அளிப்பார். ஆக நல்ல மனநிலையோடு, நம்பிக்கையோடு இறைவனை அணுகுவோம். அப்படிப்பட்ட நேரத்திலே தேவையற்ற அந்த முகமூடியை நாம் கழற்றி எறிவோம். நம்முடைய அகத்தில் இருக்கின்ற கரைகளை கழற்றி எறிவோம். இறைவனை நமக்குள் குடிபுக செய்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வும், நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்வும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.